இங்க பாரு, இந்த குட்டி சாத்தானுக்கு கவுனு போட்டு திரியிற மாதிரி திரியுது. ஏமா உனக்குதான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எதுக்கு? இங்க பாரு, நான் இவ்வளவு கியூட்டா இருக்கேன். தொப்பை குறைஞ்சிருச்சு பாரு, வெயிட் லாஸ். இனிமே நம்ம தான் ஸ்லிம்மா ஸ்ட்ரெச்சர் தான். குழந்தை பெத்தீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க என்ன பார்த்தா. யாரு எந்த காலேஜ் படிக்கிறீங்க, சில பேர் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் மீறி பிள்ளைங்களை கூட்டிட்டு போறப்ப யாராவது பாத்துட்டாங்கன்னா சொல்லிடுவேன், பக்கத்து வீட்டு அக்காங்க அவங்க முடியலன்னு ஸ்கூல்ல சத்த விட்டுட்டு வர சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய கொஞ்சம் பார்க் வரைக்கும் கூட்டிட்டு நான் இப்படி சொல்லி மெயின்டைன் பண்ண போறேன். நான் தான் இப்பயே கேக்குறாங்க, என்ன இவ்வளவு இழைச்சிட்டீங்க, அது இல்லாம வந்து பாரு மூஞ்சி எல்லாம் குளோயா ஆயிடுச்சு. இனிமே வந்து கியூட்டா அந்த சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு ஆன்டி மாதிரி இருக்க மாட்டேன். இல்ல சுடிதாரு, அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். வெஸ்டர்ன் போட்டுட்டு செம்மையா நல்லா அழகா மாதிரி பார்லர் போய் முடிய நேராக்கி அப்படி இப்படி போட்டேன்னு வச்சுட்டேன். SRM காலேஜ்ல இருந்து எல்லா காலேஜ்ல எனக்கு சீட்டு கொடுக்க ரெடியா இருப்பாங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மனசாட்சி வேணும். உன்னை யாரோ உள்மனசுல போயிட்டு நீ அழகு நீ அழகு எல்லாரும் சொல்றாங்க. யாரு சொல்றா? எல்லாருமே நான் அழகு அழகுன்றாங்க. இல்ல நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. நான் எப்பயுமே வந்து கியூட். என் பாத்ரூம் கை கேடு வர்றது கதவா சாத்த மாட்டியா? அதுக்குதானே நீ இருக்க. அப்ப நீ இருக்க. இனிமே வந்து நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதா இல்ல, நல்லா மாடனா இருக்க போறேன். ஆமா, ஷாப்பிங் போவேன், மூவிஸ் போவேன், நல்லா என் ஃப்ரெண்டுங்களோட ஜாலியா சுத்துவேன். இனி வந்து என்னமோ தனியா வாழ போறையா, ஜாலியா இருக்க போற. உடம்பு குறைச்சிட்டேன், எனக்குள்ளே ஒரு இது வந்துருச்சு. சரியா? அங்க ஹால்ல சிக்கன் பிரியாணி 65 வாங்கிட்டு வச்சிருக்கேன். போ, எனக்கு மட்டும் உனக்கு சேர்த்துதான். போ, ஓடிட்டா பாத்தியா குட்டை.